ஸ்டாலின் பேசுவது அத்தனையுமே பொய். உண்மைதானே? பொய்யாத்தானே பேசுறாரு. நான் அவர்கள் செய்த தவறுகளை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சிக்கிறோம். அரசியல் ரீதியா விமர்சிச்சா பரவாயில்ல, ஆனா தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சா திருப்பி 10 முறை நம்ம விமர்சனிக்க முடியுமில்ல. எங்க தொண்டனே விமர்சிப்பான் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல நாடகத்தை அரங்கேறிக்குது. என்னமோ திமுக ஆட்சி வந்த உடனே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டதாகும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சதாகும் அப்படின்னு ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுருக்காங்க. உண்மையா? அப்புறம் இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதுதான் ஒரு பொய்ய மூட்டை மூட்டையா அவிழ்த்து விடுறார் ஸ்டாலின் அவர்களே. எடுத்த உடனே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி ஏற்படல. அண்ணா திமுக ஆண்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை ஏற்படுத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி தான். அதுக்கு பிறகு அம்மா வழியில அம்மாவுடைய அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டது. 2019 ஜனவரியில அம்மா வழியில தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தணும். அப்ப 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஆக அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தினால்தான் உற்பத்தி பெருகிச்சு. ஸ்டாலினால அல்ல. இத பக்கமா விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கார். என்னமோ திமுக ஆட்சி வந்தவுடனே இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி வந்ததாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மைதானே? இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார். 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதா ஒரு பொய்ய சொல்ல. 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சாச்சா? உண்மையா? திருச்சியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எவ்வளவு பச்சை பொய்ய அவிழ்த்து விடுறாரு பாருங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னா, பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் சொன்னா அந்த தொழிற்சாலைக்கு முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். நிலத்தை எடுத்த பிறகு மத்திய மாநில அரசு அனுமதி வாங்க வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நிதி எல்லா பணத்தையும் சொந்த பணம் போடுறதில்ல. ஒரு 4/1 பங்கு தான் சொந்த பணத்தை போடுவாங்க. 3 பங்கு வங்கியில் இருந்தே கடன் வாங்கி அதுல தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அப்படி அதுக்கு தொழில் முதலீட்டை ஏற்பாடு பண்ண வேணும். பிறகு கட்டணம் கட்ட வேணும், மிஷினை பொறுத்து வேணும். அப்புறம் தான்ப்பா இயங்கும். இவ்வளவு வேலையும் 4 வருஷம் ஆகும். இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில 5% இருந்தது. விவசாயியுடைய வளர்ச்சி 5%. பெரும்பாலும் இங்க வந்திருக்கிறீங்க பூரா விவசாய தொழிலாளி. அண்ணா திமுக ஆட்சியில 5%. கொரோனா காலத்தில் கூட 5.5% பொருளாதார வளர்ச்சி. முதன்மை துறை வேளாண்மை துறை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க இப்ப சொல்லி இருக்கிறீங்கல்ல, இது அண்ணா திமுக ஆட்சியில தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உற்பத்தி பெருக்கப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது. அதுல பார்த்தா கூட விவசாய தொழில் உங்களுடைய ஆட்சியில நலிஞ்சு போச்சு. 5% 3% குறைஞ்சுதானே போச்சு? சொல்லுங்க, குறைஞ்சுதானே போச்சு? விவசாய வளர்ச்சி குறைஞ்சு போச்சு இல்ல இந்த ஆட்சியில? இதை மறைக்கிறார் ஸ்டாலின்.